தற்போதைய ஜனாதிபதியால் மூன்றாவது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட முடியும் என ஒரு தரப்பினர் தெரிவிக்கும் நிலையில் மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதிக்கு மூன்றாவது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட உரிமையுள்ளதா இல்லையா என்ற விடயம் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது. தனக்கு மூன்றாவது தடவையாக போட்டியிட முடியாவிட்டாலோ அல்லது அதனை பாராளுமன்றத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியாவிட்டாலோ தேர்தலில் போட்டியிடாது இருக்க வேண்டும். 4 ஆண்டு பூர்த்திக்கும் பரிசுத்த பாப்பரசரின் வருகைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை திணிக்க முடியாது. காரணம், நாட்டிற்கு பாப்பரசரின் வருகை முக்கியமானது என கருதப்பட்டால் பாப்பரசரின் வருகையின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். நாட்டிற்கு இன்று என்ன நடந்துள்ளது? இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் சீரழிவுகளை பொறுத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக் கொண்டுள்ளோம். ஆகவே இதனை மாற்றி அமைக்க நாமே தலையீடு செய்ய வேண்டும். இரண்டு தடவைகள் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தடை தற்போது சட்டத்தில் இல்லை. அவ்வாறானால் இல்லாத சட்டம் ஒன்றை நாம் எவ்வாறு செயற்படுத்த முடியும்? எனவே மஹிந்த ராஜபக்சவிற்கு மீண்டும் ஒரு முறை சட்டத்திற்கு அமைவாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதனை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். இந்த நிலையிலும் போட்டியிட்டால் தோல்வியடைய செய்வோம். வெறுமனே அரசியல் ரீதியான தோல்வியாக இல்லாது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் ஊடாகவே இந்த தோல்வி அமையும். பாராளுமன்றம் அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட பிரதமர் முறைமை என ஒன்றும் கிடையாது. பாராளுமன்ற முறைமையை மையப்படுத்தியே நாம் செயற்படுவோம். இதற்காக எம்முடன் ஒன்றிணைமாறு அனைவரையும் நாம் அழைக்கின்றோம். தேச துரோகிகள் மற்றும் தேச பற்றாளர்களுக்கு இடையில் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்கும் காலம் தோன்றியுள்ளது. மழை பெய்யும் போது அட்டைகள் வருவது போன்று ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மீண்டும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து முயற்சிகளும் தோல்வி கண்டுள்ள நிலையில் சட்டத்தினால் இதனை சாதிக்க முயற்சிக்கின்றனர். அது குறித்து சிந்திப்பதற்கான தருணமே இது. அதற்கு இன்று பதில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தேர்தலில் போட்டியிடுவது மாத்திரமல்ல, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முடியும் என்ற நிலைமை காணப்படுவதாகவே இங்கு தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது குறித்து இணக்கப்பாடுக்கான யோசனை முன்வைத்துள்ளோம். வெட்கமில்லாத தன்மை பெரிய முதலாளித்தனத்தை விட பெரியது என ஒரு கதையுண்டு. ஆனால் அந்த கதை தற்போது வெட்கமில்லாத நிலை ஜனாதிபதி நிலையை விட பெரியது என்று மாற்றம் பெற்றுள்ளது. ஆகவே இந்த ஒழுக்கமற்ற முறையை மாற்றி அமைக்க வேண்டும். சட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவரை யார் தெரிவு செய்வது? மக்களை தெரிவு செய்வர். அவர் தேவையில்லை என்று கருதினால் அவரை வீட்டுக்கு அனுப்பும் உரிமை உள்ளது. மக்கள் விரும்பினால் 2 தடவைகள் அல்ல 5 தடவைகள் வேண்டுமானாலும் போட்டியிட முடியும். அதில் தவறில்லை. ஜனநாயகத்தோடு ஒத்துப்போகும் வகையிலேயே காணப்படுகிறது. எதிர்வரும் தேர்தல் எமக்கு அனாவசியமானது. ஏதேனும் ஒரு சரத்து கடந்த காலத்திற்கும் செல்லுபடியாகும் என விசேடமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்காவிடின் அது எதிர்காலத்திற்கு மாத்திரமே செல்லுபடியாகும். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்த விடயம் தொடர்பில் தெளிவான சரத்து கிடையாது. 18வது அரசியல் அமைப்பில் இந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்படாமையினால் 2010ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு முறை தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதனை மிகவும் தெளிவாகின்றது. இதுவே எனது நிலைப்பாடு. எவ்வாறாயினும் இந்த தேர்தல் எமக்கு அனாவசியமானதாகும். குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே இந்த தேர்தல் தேவைப்படுகிறது.